சிசெட் பொறுத்த வரைக்கும் 3 டாபிக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ மூணுத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் கொடுக்கணும். மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் மோர் தென் 40 டாபிக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக எடுக்கிறாங்க. ஸோ அது அப்படியே நியூமெரிக்கல் எபிலிட்டியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கவர் பண்ணிடலாம். ரீசனிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் நீங்கள் மெட்டீரியல் வச்சு படித்தா போதாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய கொஸ்டின் அந்த செட்டு இருக்குது. அந்த கொஸ்டின் செட்டு வாங்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தா 3 டைப் ஆஃப் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது. சரிங்களா? ஒன்று வந்து பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது. ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது ஒரு டைப். இன்னொன்று கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கான்டெக்ஸ்டில் இருக்கோம், பட் யூபிஎஸ்சி ஒரு கான்டெக்ஸ்டில் கொடுப்பாங்க. ஸோ அந்த யூபிஎஸ்சியோட கான்டெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புரிதல் ஏற்படணும்னா நீங்கள் லாஸ்ட் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் இந்த யூபிஎஸ்சியோட கான்டெக்ஸ்ட் என்னன்றது உங்களுக்கு வந்து புரிதல் ஏற்படும். தேர்டு வந்து அசம்ஷன். இந்த அசம்ஷன் வந்து நமக்கு ஒன்று தோணும், அவங்களுக்கு ஒன்று தோணும். இது எல்லாமே நம்மளுக்கு என்ன தோணுது அது முக்கியம் கிடையாது. யூபிஎஸ்சி என்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறான் அது வந்து எப்படி தெரியும்? அந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும்.